இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னங்க? இல்ல எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அதே கைப்பக்குவம், அதே ருசி. இந்த பிரசாதம் எங்கப்பா கொடுத்தாங்க? எல்லாரும் போய் சாப்பிடுவோம். அதோ அங்க கொடுக்குறாங்கப்பா. சரி, அப்புறம் மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அவரும் இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டாருமா. அப்படியா? அவரும் நம்ம கூட சேர்ந்து சின்ன தம்பி படம் பார்க்க போறாராம். யாரு அவரு? இந்த வெக்கையில உட்காந்து படம் பார்க்க போறாரு. ஏன்னா அவருக்கு அது எல்லாமே பிடிக்கும். அவரும் ஜாலியா தான் இதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. அவரு விதி யாராலமா மாத்த முடியும்? என்னன்னா என்னடா டேய், இதுல என்ன இருக்கு? அவரும் இந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழாவில வந்து தங்கி சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. இவனை மாதிரி எப்பவும் சிடு சிடுன்னு இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. கரெக்டா சொன்னீங்க. சின்ன தம்பி படம் போட போறாங்க. அத பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்காரு. ஏண்டி 5 லட்சம் ரூபா பணத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். உனக்கு சின்ன தம்பி படம் கேக்குதா? சின்ன தம்பி படம். சின்ன தம்பி படம் தலைவரே, போய் அண்ணி பக்கத்துல உட்காருங்க. டேய், அவன் வேற பக்கத்திலே இருக்கான்டா. அறிவு கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு. ஆமா தலைவரே, அவனை புடிச்சு அப்படியே இருக்கான். ஓடா. இருங்க இருங்க வர. மாப்பிள்ள சார். என்ன? உங்களை யாரோ அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னையவா? ஆமா சார், தேடிக்கிட்டு இருக்காங்க சார். வாங்கல காட்டுறேன். என்ன யாரும் தேடி வர மாட்டாங்களே. அங்க பாரு. யாரா இருக்கும்? வந்துட்டாங்களே. நீங்க வாங்க காட்டுறேன். சரி வர. வாங்க வாங்க, நான் காட்டுறேன். வாங்க வாங்க சார். வரேன். வாங்க வாங்க சார், நான் காட்டுறேன். வாங்க. இதாண்டா கட்டில். இத விட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு வெடியற வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துட வேண்டியதுதான். மேடம், படம் நல்லா இருக்குல்ல? நமக்கு காதல சொல்லதான் பயமா இருக்கு. எப்படியாவது யாருக்கும் தெரியாம துளசி கழுத்துல தாலிய கட்டிட்டா அதுக்கப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல தலைவா? என்னடா அண்ணி போறாங்க, லவ்வ சொல்ல வேண்டியதானே? டேய், நான் வேற ஒரு பிளான் பண்ணிட்டேன்டா. இனிமே யாரோட ஆலோசனையும் எனக்கு தேவைலடா. அப்படியா? அப்படி என்ன பிளானு? காதல சொல்றதுதானே பிளானு? டேய், துளசி தான் என் மனைவி. அதை இன்னைக்கே கன்ஃபார்ம் பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க தலைவரே? நீங்க செய்யறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். தலைவரே, நீங்க ஹீரோ கம் வில்லன் மாதிரி யோசிச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் துளசியே நினைச்சாலும் என்ன தவிர வேற யாரையும் கல்யாணமே பண்ண முடியாது. என்ன தலைவர் விடுகதை போட்டுட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிருவாரோ? சரி, எப்படியோ ஒண்ணு சேர்ந்தா சரிதான். கடவுளே பாத்துக்கப்பா. உங்களையும் உங்க மனசையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. ஒருவேளை நான் தாலி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாலோ?
ஆஹா. என்ன முழிக்கிறீங்க? என்ன தானே தேடிட்டு இருக்கீங்க? ஆஹா. ஆ, இல்ல அது வந்து சும்மா சமாளிக்காதீங்க வெற்றி. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்னதான் தேடி வந்தீங்க. ம், ம். வெற்றி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தானே? சொல்லுங்க வெற்றி. அது நான் அத்தை சொல்லிருக்காங்க நீங்க ரொம்ப கூச்ச சுபாவம், பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டீங்கன்னு. நான் உங்களை கட்டிக்க போறவ தானே, என்கிட்ட கூட பேச மாட்டீங்களா? அது இல்ல திவ்யா, என்னால புரியுது வெற்றி. ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்புறேன். உங்க மேல உயிரா இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பேச வராது அதானே? ஐயோ, இவ எல்லாத்தையும் கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறாளே. ஓகே ஓகே, நீங்க மௌனமா இருந்தாலே உங்க கண்ணை பார்த்து உங்க மனசுல என்ன இருக்குன்னு நானே புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டா? ஆ, என் லைஃப்ல எந்த மாதிரி ஒரு பொண்ணு அமையணும்னு நான் நினைச்சனோ அதே மாதிரி நீ அமைஞ்சிட்ட அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ ஏன் அவனை புரிஞ்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. வெற்றி, ஆரம்பத்துல ஒரு அரசியல்வாதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம், உங்க மனச புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், நீங்க எல்லாருக்கும் உதவி பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம், இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ வெற்றி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகா, என்னையா இது சோதனை? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? திவ்யா, திவ்யா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். ஆம். கடவுளே, நான் ஒரு வார்த்தை கூட பேசல. இவளா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு நான் இப்படிதான் யோசிக்கிறேன்னு அவளா சொல்லிட்டு போறா. கடவுளே, இது எங்க போய் முடியும் தெரியலையே. வெற்றி, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. இந்த தாலிய துளசி கழுத்துல கட்டுறதுதான்.